வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழக வணிக வாயில் அப்படின்ற இந்த யூனிட், அதாவது 11th நியூ தமிழ் புக்கில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 2A இதுக்கு வந்து யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடிய கண்டென்ட் தமிழக வரலாறு மரபும் பண்பாடும். அதில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலத்தை வென்ற கலைகள் அப்படின்ற யூனிட்டுக்கு உண்டான வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டு இருக்கிறேன், சரிங்களா? இப்போ இது பார்க்குறது எல்லாமே நம்ம குரூப் 1 மற்றும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A, சரிங்களா? குறிப்பாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா குரூப் 2 மற்றும் குரூப் 2A இதுக்கு தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா மற்ற டெட்டு டிஎன்பிசி எல்லாத்துக்குமே இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் டிஃபால்ட்டு கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ அதே மாதிரி 10ஆம் வகுப்பு தமிழ் 1 முதல் 9-7க்குண்டான லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நான் தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அந்த சேனலில் போட்டுருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க், நான் முதல் லிங்க்கு அதான் இருக்கும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? 9th வந்து நான் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன் 7 வரியாக, அது வந்து அப்லோடு செய்யப்படும், சரிங்களா? ஸோ நான் இந்த 11th ஹிஸ்ட்ரி அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுக்கிறது தான் வந்து ரொம்ப லேட் ஆகிடுது, சரிங்களா? ஸோ லைன் பை லைன் நான் எடுக்கிறதுனால தான் அந்த 9th வந்து நிற்கிது. ஸோ அது ஏன்னா குரூப் 4 வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. பட் ஆனால் குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா மே மாதமே வந்துடும். ஸோ ஆகையினால தான் வந்து இப்போ நான் அதிகமாக முக்கியத்துவம் தரது வந்து குரூப் 2க்கு நான் முக்கியத்துவம் தரேன். புதுசாக குரூப் 2க்கு யாருன்னா படிக்கிறோங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் ஏன்னா தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக நிர்வாக வளர்ச்சி, சரிங்களா? தமிழக வரலாறு மற்றும் பண்பாடும், இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வீடியோ கொடுத்துருப்பேன். அதுவும் வந்து வித் பிரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனோடு தான் கொடுத்துருப்பேன் நான், சரிங்களா? எதுவும் கடமைகள்லாம் வீடியோ போகிறதுனாலாம் கிடையாது, சரிங்களா? எக்ஸ்ப்ளனேஷனோடு தான் கொடுத்துருப்பேன். ஓகே, இங்கே இதில் இருக்கக்கூடிய டோட்டலாக வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும், சரிங்களா? முதல் கொஸ்டின், மார்க்கோ போலோ தமது பயணக்குறிப்பில் வணிக துறைமுக நகரங்கள், மட மாளிகைகள் ஆகியன தம்மை கவர்ந்ததாகவும் எழுதியுள்ளார். ஆக்சுவலாக மார்க்கோ போலோ பார்த்தோம் அப்படின்னா எங்கே தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க, சரிங்களா? மார்க்கோ போலோ வந்து தமிழகத்துக்கு வந்து அங்கே வந்து வணிக துறைமுக நகரங்கள் எது சொல்லுவாங்க? வணிக துறைமுக நகரம் குறிப்பாக வந்து மதுரையை சொல்லுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கொற்கை, முத்துக்கள் எடுத்துன்னு போகிறது, இதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மட மாளிகைகள், சரிங்களா? மாட மாளிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகியவை தம்மை கவர்ந்ததாக எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின், கிபி 1 நூற்றாண்டை சேர்ந்த இத்தாலி நாட்டின் பிளினி தன் குறிப்பில் எகிப்து அரசி கிளியோபட்ரா கொற்கை முத்தினை அறிந்திருந்ததாக பதிவு செய்துள்ளார். பாருங்க, அதாவது பிளினி அப்படின்றவங்க கிபி 1ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்க, சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, எகிப்து அரசி கிளியோபட்ரா வந்து கொற்கை முத்தியை வந்து அணிந்திருந்தாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ கூட கிளியோபட்ரானாவே அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம கொற்கை முத்து வந்து அணிந்திருக்கிறாங்க. கொற்கை யாருடைய துறைமுகம்? பாண்டியர்களுடைய துறைமுகம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் மூன்றாவது, கொற்கை முத்தின் சிறப்பை அஸ்தசாஸ்திரமும் குறிப்பிடுகிறது. அஸ்தசாஸ்திரம் எது? அதாவது சாணக்கியர் எழுதிய அஸ்தசாஸ்திரம், மௌரிய பேரரசில் அதனுடைய நிர்வாகம், அரசியல் விதம், அவங்க ஆட்சி செய்த முறை, போர் திறமை, வெற்றி, ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து சொல்கிறது தான் வந்து அஸ்தசாஸ்திரம், சரிங்களா? ஸோ அதில் கூட கொற்கை முத்தினுடைய சிறப்பு குறிப்பிட்டிருக்கிறாங்களா? நெக்ஸ்ட் நான்காவது, பண்டைய காலத்தில் கிழக்கு கடற்கரையில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகங்களின் பெயர்கள் என்ன அப்படின்னா பாருங்கள், கிழக்கு கடற்கரை கொல்லந்துறை, எயிற்பட்டினம், அரிக்குமேடு, காவிரி பூம்பட்டினம், தொண்டி, மருங்கை, கொற்கை, சரிங்களா? அப்போது கொற்கை, காவிரி பூம்பட்டினம், தொண்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரையில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகங்கள், சரிங்களா? கொல்லந்துறை, எயிற்பட்டினம், அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், தொண்டி, மருங்கை, கொற்கை. நெக்ஸ்ட், பண்டைய காலத்தில் மேற்கு கடற்கரை துறைமுகங்களுடைய பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா மங்களூர், நரவு, தொண்டி. ஸோ கிழக்கு கடற்கரையிலும் தொண்டி வருது, மேற்கு கடற்கரையிலும் தொண்டி வருது. மாந்தை, முசிறி, வைகரை, விழிஞ்சம், சரிங்களா? முசிறி வந்து யாருடைய துறைமுகம்? சேரர்கள் துறைமுகம். அவங்க எங்கே ஆட்சி செய்தாங்க? மலபார் பகுதியில் ஆட்சி செஞ்சவங்க. அதே மாதிரி கொற்கை வந்து பாண்டியர்களுடைய துறைமுகம். காவிரி பூம்பட்டினம் சோழர்களுடைய துறைமுகம். அப்போது காவிரி பூம்பட்டினம் சோழர்களும் பாண்டியர்களும் எந்த பக்கம் வந்துடுறாங்க? கிழக்கு கடற்கரையில் வந்துடுறாங்க.
முசிறி சேரர்கள் வந்து மேற்கு கடற்கரையில் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அப்படியே கொடுத்துருக்குறேன். முசிறி சேரர்கள் தமிழ்நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியில் சேரர்களின் ஆட்சி எல்லைக்குள் அமைந்த புகழ்பெற்ற துறைமுகம் முசிறி. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து உருவான பேரியாறு கடலில் கலக்கும் இடத்தில் இயற்கையாய் உருவான துறைமுகம். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாய் உருவான துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆற்றுனா பேரியாறு. நெக்ஸ்ட், உங்களுக்கு தெரியுமா மணிமேகலையில் காந்த ஊசி பற்றி செய்தி இருக்கிறது. பழங்காலத்தில் திசையை அறிய காந்த ஊசியை பயன்படுத்தினர் எனலாம். சரிங்களா, ஸோ மணிமேகலையில் காந்த ஊசி பற்றி செய்தி இருக்கிறது. பழங்காலத்தில் திசையை அறிய காந்த ஊசி பயன்படுத்தினர் எனலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் வந்து மணிமேகலை அப்போவே சொல்லியிருக்கிறாங்க காந்த ஊசின்னு பற்றின அந்த காந்த ஊசி வந்து பற்றி செய்தி. சரிங்களா, இப்போ கூட எதுவும் இல்லை. நம்ம ஒரு இடத்துல போயிட்டு எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் நின்றுட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஏர்பின்னோ இல்லை ஊக்கு, நம்ம தமிழ்லேயே சொல்லுவோம் ஊக்கு. சரிங்களா, ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து நல்லா தலையில் தேய்ச்சிட்டு அது வந்து முடியிலே கூட கட்டி நீங்கள் தொங்க விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி நிற்கும், வடக்கு தெற்காக நிற்கும். சரிங்களா, அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, யவனப்பிரியா என்று அழைக்கப்படுவது மிளகு. யவனப்பிரியா என்று அழைக்கப்படுவது மிளகு. அதாவது யார் வந்து மிளகு வந்து இந்தியாவின் மருந்து அப்படின்னு சொன்னது? எப்பாக்ராட்டஸ். சரிங்களா, தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு, சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வெணைமான் நன்கலம் பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் வழக்கெழு முசிறி என அகநானூரில் கூறப்பட்டுள்ளது. சரிங்களா, முக்கியமான லைனு பொன்னொடு வந்து கரியோடு பெயரும். சரிங்களா, இந்த அடி இடம்பெறக்கூடிய நூல் பார்த்தோம் அப்படின்னா அகநானூறு. முசிறி அலெக்சாண்டரியா ஒப்பந்தம் என்பது முசிறியில் வாழ்ந்த தமிழர் வணிகம் ஒருவருக்கும் கிரேக்க வணிகர் ஒருவருக்கும் பொது ஆண்டு 150 அளவில் ஏற்பட்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ முசிறி வந்து நம்ம சேரர்களது, அலெக்சாண்டரியா அப்படின்றது எகிப்து கட்டி இருக்கக்கூடியது. சரிங்களா, கிரேக்கர்து அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட்டு, நன்கல வெறுக்கை துஞ்சம் பந்தர். சரிங்களா, நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர். பந்தர் பெரிய அதாவது பெயரிய பேரிசை மூதூர். பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம். சரிங்களா, இடம்பெறக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா 10 சரிங்களா, இந்த அடி இடம்பெறக்கூடிய நூல் 10 வருது. அதாவது குறிப்பாக வந்து சேரர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா 10 நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து காவிரி பூம்பட்டினம். யார்து? சோழர்களுடைய துறைமுகம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து சேரர்கள் பற்றி பார்த்தோம். பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொன்னது. சரிங்களா, வழக்கெழு முசிறி அப்படின்னு துறைமுகம் எதை சொல்கிறாங்க? அகநானூற்று நூலில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் காவிரி பூம்பட்டினம். அதாவது இன்னொரு கருத்து இருக்குது. அதாவது தோயோ அப்படின்றவன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதாவது கிறிஸ்டின் மரபு வந்து பரப்புறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கிபி 50 போல் முசிறி துறைமுகம் தான் சேரர் அங்கே தான் வருவாங்க. சரிங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கேரளாவில், அதாவது முஸ்லீம்கள்லாம் வந்து இந்துக்களை வந்து முஸ்லீமாக வந்து அதாவது இது மாதிரி வந்து கிறிஸ்துவர் வந்து இது சொன்னார் அது சொன்னார் அப்படின்னு சொல்லி ஸோ தன்னுடைய சமயத்தை வந்து பரப்புனார் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் அவரை சாபச்சிட்டதாகவும் ஒரு சில கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இருந்தாலும் கூட அவங்கெல்லாம் யார் அந்த தோயோவோ அவர் பேர், அவர் வர்றதுக்கு தோயோ ஏதோ அவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் யார் இருந்திருக்கிறாங்க, இந்துக்கள் அப்படின்றது இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த இரா சர்க்குணம் இது மாதிரி ஆளெல்லாம் இந்துக்கள்னு ஒரு சமயமே கிடையாது அப்படின்னு சொல்லி கதை விட்டுன்னு சுற்றின்னுக்கிறான். சரிங்களா, அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுப்பாகுது. ஏன் இப்படி நம்ம இந்து மதத்தை மொத்தம் இழிவுபற்றி பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா, நான் ஒன்று தான் திரும்ப சொல்கிறேன். எந்த ஒரு உண்மையான கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து மற்ற மதத்தை தாழ்த்தி பேசவே மாட்டாங்க. இந்த மதம் மாற்றம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க மட்டும்தான் வந்து மற்ற மதத்தை வந்து தாழ்த்தி பேசுவாங்க. அது என்றைக்குமே நம்ம மறந்துடவே கூடாது. சரிங்களா, நாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். சரிங்களா, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்ற ஒரு வேறுபாடு எதுவுமே நம்ம பார்க்காம மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அது மாதிரி தான் ஒரே எப்படி சொல்கிறது ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஒரே ரூமில். சரிங்களா, ஒரே ரூமில் வந்து
ரூம் பார்ட்னராக நம்ம இருக்கிறோம் சரிங்களா. அதாவது காசு இல்லாத போது ஷேர் பண்ணுறது சரிங்களா, அதே மாதிரி சாப்பாடு ஷேர் பண்ணுறது, இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் சரிங்களா. ஆனால் இந்த அரசியல்வாதிங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சுயநலத்துக்காகசம் ஜாதி வச்சியும் சமயத்தை வச்சு நம்மளை பிரித்து நம்ம தான் வந்து இங்கே வேதனைப்பட்டு உக்காந்துக்கிறோமே சரிங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசியலுக்கோசரம் பிரித்து விட்றாங்க. நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், அண்ணன் தம்பி மாதிரி மாமச்சம் மாதிரியும் நம்ம இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. யார் அரசியல்வாதிகளும் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, கடுப்பாகுது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. காவிரி பூம்பட்டினம் சோழர்கள் பற்றி சொல்ல போகிறோம். சோழவள நாட்டின் காவிரி ஆறு கடலில் கலக்கின்ற இடத்தில் வடகரையில் மேல் காவிரி பூம்பட்டினம் என்னும் இயற்கை துறைமுகம் உள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சேரம் அதாவது முசிறி துறைமுகம் எங்கே, பேரியாறு சரிங்களா, அது எங்கே இருக்குது, அதுவும் வந்து இயற்கை துறைமுகம் தான். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையின் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து உருவான பேரியாற்றில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, காவிரி பூம்பட்டினம் என்னும் காவிரி ஆறு சரிங்களா, காவிரி பூம்பட்டினம் காவிரி ஆறு தான், அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். வடகரையில் மேல் காவிரி பூம்பட்டினம் என்னும் இயற்கை துறைமுகங்கள் அமைந்திருந்தது சரிங்களா. காவிரி பூம்பட்டினம் ஆனது மருவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் என 2 பிரிவுகளுக்கும் இடையில் நாலங்காடி இருந்தது. கடற்கரை ஓரமாக காவிரி ஆற்றின் கரை மேல் கலங்கரை விளக்கம் அமைந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மருவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் அப்படின்னலாம் இருக்குதான் சரிங்களா. அதே மாதிரி அங்கே என்ன இருந்திருக்குது, நாலங்காடி அதுவும் இருந்திருக்குது சரிங்களா. அதோடு மட்டும் இல்லாமல் கலங்கரை விளக்கம் சரிங்களா, லைட் ஹவுஸ் இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் ஹவுஸ் விளக்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கத்தீர்வைகள் ஆங்காங்கே வசூலிக்கப்பட்டன என்று பட்டினப்பாலை தெரிவிக்கிறது சரிங்களா. காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கத்தீர்வைகள் ஆங்காங்கே வசூலிக்கப்பட்டன என்று பட்டினப்பாலை தெரிவிக்கிறது. கீரல் அதாவது கோட்டோவியம் என்பது எதை குறிக்குது, வணிக கப்பலை குறிக்கிறது. கீரல் கோட்டோவியம் அப்படின்றது வந்து வணிக கப்பலை குறிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கத்தீர்வை ஆங்காங்கே வசூலிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிற நூல் எது, பட்டினப்பாலை ஈட்டது யார், கடியலூர் உரித்திரங்கண்ணனார். அதான் நான் முன்னே சொன்னேன். சேரர்களை பற்றி சொல்லுவது 10 சோழர்களை பற்றி சொல்வது பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லி. 16வது சோழ பேரரசின் லட்சணை அதாவது அவங்களுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா புலி சின்னத்தை அடையாளமிட்டு வெளியே அனுப்புவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பண்டங்கள் வந்து மலை போல் தோற்றமும் தருகிறது என்று பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது சரிங்களா. மலை மேல் குவிஞ்சு கட்டுக்குதான் அப்படியே அங்கே சரிங்களா. நெக்ஸ்ட் 17வது சிலப்பதிகாரம் மணிமேகலை என்னும் காப்பியங்களின் தலைமை மாந்தர்களான கோவலன் கண்ணகி மாதவி மணிமேகலை ஆகியோர் இளவரசன் கிளிவளவன் ஆட்சி காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்தனர் என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. வந்தது பாருங்க, சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை யார் யார் வர்றாங்க, அதாவது மணிமேகலை மட்டும்தான் மணிமேகலை வரனா, சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி மாதவி இவங்க 3 கேரக்டர் வருது இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே இளவரசன் கிளிவளவன் ஆட்சி காலத்தில் எங்கிருந்து தான் சொல்கிறாங்க, காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்துதான் சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து கொற்கை பாண்டியர்களின் துறைமுகம், கொற்கை பற்றி பேச போகிறோம் சரிங்களா. ஸோ முசிறி இயற்கை துறைமுகம் தான். பேரியாறு காவிரி ஆறில் வந்து என்ன இருந்தது, காவிரி பூம்பட்டினம் துறைமுகம் சரிங்களா, அதுவும் இயற்கை துறைமுகம் தான். இங்கே பாருங்கள், கொற்கையானது ஒரு இயற்கை துறைமுகம். இது 3மே இயற்கை துறைமுகம் தான். சென்னை வந்து பார்த்தோன்னா செயற்கை துறைமுகம், அது தெரிஞ்சு வச்சுங்க, அதை நம்ம தனியாக படிப்போம். ஆல்ரெடி வீடியோ கூட போட்டுருக்கிறேன் துறைமுகத்தை. ஓகே, நெக்ஸ்ட்டு 19வது தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் ஆற்றிற்கு மேற்கு கடற்கரையில் கொற்கை துறைமுகம் அமைந்துள்ளது. முடிஞ்சுதா, இப்போ தெளிவாயிட்டீங்களா. முசிறி அப்படின்னா பேரியாறு, காவிரி பூம்பட்டினா காவிரி ஆறு, கொற்கைனா தாமிரி ஆறு சரிங்களா. தாமிரபரணி ஆறு கொற்கை அப்படின்னா சரிங்களா. நெக்ஸ்ட் 20வது கொற்கையில் இருந்த வெற்றிவேர் செழியன் மண்பதை காக்கும் முறை முதல் கட்லின் மாலை திங்கள் வழியும் ஏறினன் போன்ற சிலப்பதிகார அடிகள் நீர்ப்படை காதையில் பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் துறந்த பின் கொற்கையில் இருந்து பட்டத்து இளவரசன் வெற்றிவேர் செழியன் மதுரைக்கு வந்து அரியணை ஏறினான் என்னும் செய்தி கூறப்பட்டுள்ளது. தெளிவாக கொடுத்திருக்கிறார் இளங்கோவடிகள். கொற்கையில் இருந்த வெற்றிவேர் செழியன் மண்பதை காக்கும் முறை முதல் கட்லின் மாலை திங்கள் வழியும் ஏறினன் சரிங்களா. புரியுதுங்களா. அவர் என்ன பண்ணுறாரு, கொற்கையில் இருந்த வெற்றிவேர் செழியன் என்ன பண்ணுறாங்க, மண்பதை அந்த மண்ணினுடைய பதத்தை காப்பதற்காக முதல் கட்லின் அந்த கட்லி மேலேயே கட்லின்னா எப்படி சொல்கிறது, அந்த அரசாட்சி செய்யக்கூடிய இடத்துல வந்து மாலை திங்கள் வழியும் ஏறினன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்படின்னு சொல்லுவது எதுனா சிலப்பதிகார அடிகள். நெக்ஸ்ட் 21வது பாருங்கள்,
பாண்டியர்களின் கப்பற்படை தளமாகவும் கொற்கை விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பற்படை தளம், பாண்டியர்களின் கப்பற்படை தளம்னா கப்பல் கட்டிய இடம், கொற்கை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, திரைத்தந்த ஈங்கதிர் முத்தம் கவர்நடை புரவி கல்வெடுத்தவுக்கும் நற்றேர் வழுதி கொற்கை முன்துறை அப்படின்னு சொல்லி வெண்கண்ணனார் அப்படின்றவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? திரைத்தந்த ஈங்கதிர் முத்தம் கவர்நடை புரவி கால்வெடுதவுக்கும், அதாவது நட்டேர் வழுதி கொற்கை முன்துறம். திரைத்தந்த ஈங்கதிர் முத்தம், அதாவது முத்துக்கள், கவர்நடை புரவி, புரவினா என்னது? குதிரை. சரிங்களா? கால் விடுத்தபுக்கும், அதாவது குதிரை நடந்து போகிறதுக்கு அதனுடைய குழம்புலெல்லாம் கூட அந்த முத்து ஏறிக்குது, அவ்வளோ துண்டு அப்படியே கொட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொற்கையில். சரிங்களா? அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறேன்னா வெண்கண்ணனார் சொல்கிறாங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதாவது அந்த கொற்கையில் முத்து குளித்தல் நடக்கும். சரிங்களா? அங்கே நிறைய அந்த துறைமுகத்திலிருந்து முத்துக்கள் நிறைய கொட்டி கிடைக்குது. அப்போது அந்த குதிரை போகும்போது அதனுடைய குழம்புல இந்த முத்துக்கள் போய் புகுந்துக்குது அப்படின்னு சொல்லுகிறார் இவர். சரிங்களா? நம்ம பாஷையில் சொல்லப்போனால் அதுதான். யார் சொல்கிறதுன்னா வெண்கண்ணனார். சரிங்களா? போன்ற அகநானூற்று பாடல்கள் செல்வந்தர்கள் ஏறி வரும் குதிரையின் குழம்புக்குள் மாட்டிக்கொள்ளும் அவற்றிற்கு கரையோரங்களில் பொருட்கள் குவிந்திருந்தன என குறிப்பிடுகின்றன. நான் சொன்னது அப்படியே வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 23வது, வெளிநாடுகளில் இருந்து கடல் வழி வந்தவை குதிரைகள். முக்கியமான கொஸ்டின். வெளிநாடுகளில் இருந்து கடல் வழி வந்தவை குதிரைகள், உள்நாட்டில் இருந்து தரை வழியில் வந்தவை கரிமிளகு. சரிங்களா? கறி மசாலா தான், வேற என்ன? கரிமிளகு. சரிங்களா? வெளிநாடுகளில் இருந்து கடல் வழி வந்தவை குதிரைகள், உள்நாட்டிலிருந்து தரை வழி வந்தவை கரிமிளகு. வடமலையில் இருந்து வந்தவை மெருகேற்றப்பட்ட பொன்மணி கற்கள். வடமலையிலிருந்து வந்தவை மெருகேற்றப்பட்ட பொன்மணி கற்கள். மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம் ஆரம். இப்போ கூட சந்தனம் ஆரமும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து, கீழ்கடலில் விளைந்தவை பவளம். ஓகேவா? முக்கியமானது இது முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட இது கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? வெளிநாட்டிலேருந்து வந்தது குதிரையாம், உள்நாட்டில் தரை வழியாக வந்தது கரிமிளகு, வடமலையில் இருந்து வந்தது பொன்மணி, மேற்கு மலையிலிருந்து வந்தது சந்தன ஆரம். அதாவது தென்கடல்னால் இந்திய பெருங்கடல் வந்த முத்து, கீழ்கடலில் விளைந்தவை பவளம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 29வது, வலம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர் என்னும் அகநானூரில் காணப்படுகிறது. சரிங்களா? இந்த அடி இடம்பெறக்கூடிய நூல் அகநானூறு. வலம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர் அப்படின்றாங்க. 30வது, கொற்கை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் ரோம் நாட்டில் அகஸ்டஸ் மன்னனின் அவைக்கு முத்துக்களை பரிசாக அளித்தார்கள் என்று வரலாற்று அறிஞர் ஸ்ட்ராபோ குறிப்பிடுகிறார். இங்கே பாருங்கள், ஸ்ட்ராபோ சொல்கிறாரு. சரிங்களா? என்ன சொல்கிறாரு? ரோம் நாட்டினுடைய அகஸ்டஸ் அப்படின்ற மன்னருக்கு பாண்டிய மன்னருக்கு முத்து பரிசாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் 31வது, கொற்கை பட்டணத்தில் பாண்டிய நாட்டு நாணயங்கள் அச்சிடுவதற்கு பட்டறைகள் நிறைந்த ஒரு தெரு இருந்திருந்தது. சரிங்களா? அந்த தெருவிற்கு அகச்சாலை என, அதாவது அச்சசாலை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அகச்சாலை என பெயரிடப்பட்டிருந்தது. 32வது, எந்த நாகரிகம் இந்திய பண்பாட்டு உருவாதற்கு அடித்தளம் என கருதப்படுகிறது? சிந்துவெளி நாகரிகம். எந்த நாகரிகம் இந்திய பண்பாட்டு உருவாவதற்கான அடித்தளம் என கருதப்படுகிறதுனா சிந்துவெளி நாகரிகம் தான் கருதப்படுகிறது. அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதாவது எனக்கு இந்த மதத்தை பற்றி பேசினாவே ரொம்ப மனசு வெக்ஸ் ஆகி போகுதுங்க. அதனால தான் கத்தி விட்டுறேன். எதுவும் இல்லை, நாம் எப்படி இருக்கிறோம், ஜாதி மதம் பார்க்காம நம்ம ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. சரிங்களா? நான் முன்னே சொன்னேன், நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது என் கூட முகமது அலி அப்படின்றவர் இருந்தார். சரிங்களா? உண்மையிலே ஒரு அவரெல்லாம் ஃப்யூச்சரில் மறக்க முடியாத ஒரு நண்பர். சாப்பாடுக்கு காசு இல்லைன்னா, சாப்பாடு இல்லைன்னா அவரே வாங்கி எடுத்துன்னு வந்து தருவார். சரிங்களா? அதே மாதிரி படுக்கும்போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்பார். ஸோ அந்த ஷேரிங்கு இதெல்லாம் ஏறக்குறைய இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவார். அது மாதிரி எப்படி சொல்ல, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நல்லா க்ளோஸாக இருந்துட்டு, இப்போ இவங்க வரக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சுயநலத்துக்காக நாம்பளை வேறு பிரிக்கிறாங்க. நீ இந்து, நீ கிறிஸ்டின், நீ முஸ்லீம் அப்படின்னு சொல்லி. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலின் தான் ரொம்ப பண்ணுறாரு. சரிங்களா? அவர் பேரே இங்கிலீஷ் பேர் இருக்குது. அவர் எப்படி தமிழ் காப்பான்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு அவர் பேர் தமிழில் மாற்றிக்கிட்டோம், அப்புறம் நம்ம தமிழ் காப்பாற்றிட்டோம். அவர் அது எப்படி தான் ஒரு மேடையில் பேச வைக்கிறேன். இந்துக்கள் அப்படின்னா அப்படியே எரிச்சல் ஆகுது அப்படின்னா, அது மாதிரி உனக்கு எரிச்சல் ஆகுனா நீ போய் செத்து போயிடு, அவ்வளோதான். செத்துட்டா முடிஞ்சது இல்லை, நீ எரியாது இல்லை எதுவுமே உனக்கு.
மனசு வந்து ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகி போகுது அந்த டைமில் வந்து. இந்துக்கள் ஓட்டு மட்டும் ஸ்டாலினுக்கு வேணும். ஆனால் இந்துக்கள் அப்படின்னு சொன்னால் அந்த மதம் தேவையில்லை அவருக்கு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதையும் சகிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இந்துக்கள். அவங்க தான் வந்து முட்டாள் அப்படின்னு நினைக்கணும். சரிங்களா? நான்லாம் கூட அந்த அந்த கட்சியில் தான் இருந்தேன். இப்போ இது மாதிரிலாம் பேச தான் சுத்தமாக விலைக்கு தூரம் வந்தாச்சு. சரி, நான் தேவையில்லை. அது மாதிரி ஒரு நபர் இவங்க கட்டாயம் நான் சொல்கிறேன் பாருங்கள், இவங்க காண்டி திரும்ப ஆட்சிக்கு வந்தானா இந்துக்கள் அடியோடு மட்டம் தட்டி ஓரம் தட்டு முஸ்லீம் கூட முன்னேற மாட்டாங்க. கிறிஸ்டின்ஸ் தான் அதிகமாகுவாங்க. அது ஒரு நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவங்க ஏன் அப்படின்னா அதிகமாக சொம்பு தூக்குது கிறிஸ்டின்ஸ் தான் அதிகமாக சொம்பு தூக்குறாங்க. நான் வெளிப்படையவே நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? ஸோ ஆகையினால்தான் நான் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு முஸ்லீமே மத மாற்றத்தில் ஈடுபட்டு நான் எங்கள் ஏரியாவில் நான் பார்த்தது கிடையாது. சரிங்களா? ஆனால் கிறிஸ்டின்ஸ் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு வண்டியில் வந்து அவங்க பாட்டுன்னு ஏதோ பாட்டு பாடின்னு அவங்க பாட்டுன்னு வராங்க. வீடு வீடாக வந்து நீங்கள் இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ற மாதிரி மத மாற்றத்தில் ஈடுபடுறாங்க. அதுவும் இப்போ ஒரு கடந்த ஒரு 4-5 மாதமாக கிடையாது. ஆனால் சர்க்குணம் அப்படியே சொல்கிறாரு. சரிங்களா? என்ன சொல்கிறாரு? ஞான இது செய்கிறதில்ல, மதம் மாற்றுறதில்லை, அதனால் பணம் வர்றதில்லை, அதனால் வந்து மதம் மாற்றுறதில்லை, அதனால் வந்து சாமி கும்பிட்றதில்லை அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிறார். இதெல்லாம் எப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க ஏற்றுக்கிறாங்க? எனக்கு அதுதான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, நாம் எப்படி இருக்கிறோம்? அண்ணன் தம்பி மாதிரி க்ளோஸாக இருக்கிறோம். சரிங்களா? ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பிட்றோம், நம்ம வீட்டில் அவங்க சாப்பிட்றாங்க, நாமெல்லாம் ஒரு ஃப்ரீயாக தாங்கிறோமே. நம்ம அந்த ஒரு பாகுபாடு யாருக்கிட்டையுமே நம்ம காட்டுறது கிடையாது. சரிங்களா? ஏற்றத்தாழ்வு நாங்கள் பார்த்ததே கிடையாது. நாங்கள் எப்பவுமே எங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னாவே எல்லாருமே கலந்து தான் இருப்போம். எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி நாங்கள் எல்லாமே கலந்து தான் இருப்போம். நாங்கள் அந்த ஒரு பாகுபாடே காட்டுறது கிடையாது. யார் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துனாலும் நாங்கள் ஆட்டி போட்டு சாப்பிட்டு போயிட்டே தான் இருக்கிறோம். அதே மாதிரி எங்கள் சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்குள்ளே அது ஒரு நாங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை அப்படியே குத்திகிட்டே இருக்கிறாங்க. நீ இந்த மதம், நீ அந்த மதம், நீ இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கடந்த ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி தலித் அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தலித் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. எப்போ வந்து அவர் வந்தாரோ அந்த நபர் அப்போத்துலேருந்து தலித்துன்னு சொல்லிட்டு கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம். சரிங்களா? எல்லாருமே பிரித்து அவன் தான் முக்கியமான காரணமே, அந்த ஆள் தான். சரிங்களா? ஸோ எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே கெட்டு போச்சு. அது மாதிரி ஒரு நாளைக்கு கொண்டு வந்தது யாருன்னா அரசியல்வாதிங்க தான். சரிங்களா? ஆகையினால தயவு செய்து அது மாதிரி ஆளுங்களெல்லாம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். சரிங்களா? நாம் வந்து நாமளாக இருப்போம். ஓகேங்களா? இது வந்து சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப வந்து மனசு ரொம்ப வேதனையை கொடுத்துது. சரிங்களா? அது என்ன, அது ஒரு மதத்தை ஏற்றியும் ஒரு மதத்தை வந்து தாழ்த்தியும் பேசுறது, அப்புறம் ஒரு ஜாதி வந்து ஏற்றியும் ஒரு ஜாதி வந்து குறைச்சியும் பேசுறது, அது எதுக்கு அதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் ஜாதி மதம் எதுவுமே வேணான்னு தான் நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். நீங்கள் எதுக்கு அது தேவையில்லாமல் தூண்டி விட்டு நிற்கிறீங்க? நீங்கள் சொல்லணும்னாவே நாங்கள் ஒற்றுமையாக தான் இருப்போம். என்ன, அவங்க அரசியல்வாதிங்க எதுவுமே பேசணும்னாவே நம்ம எப்பவுமே ஒற்றுமையாக தான் இருப்போம். அவங்க வீட்டில் நம்ம வருவோம், நம்ம வீட்டில் அவங்க வருவாங்க. ஸோ நம்ம அது கண்டுக்கவே மாட்டோம். நம்ம பாட்டு ஒன்றா தான் சாப்பிட்டு கொண்டுன்னு இருப்போம். சரிங்களா? இவங்க தான் தேவையில்லாமல் அப்படியே நோண்டிகிட்டே இருக்கிறாங்க. மனசு வந்து ரொம்ப ஃபீலிங்காக எடுத்து ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து பார்த்து இருங்க. சரிங்களா? நாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு விட்டுவே கொடுக்கக்கூடாது. அவங்க எந்த மதனா இருக்கட்டும், எந்த ஜாதினா இருக்கட்டும். சரிங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.